வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கான வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆணா இருந்தா பெண்ணுக்கும் சரி, பெண்ணாக இருந்தா ஆணுக்கும் சரி. ஒரு துணை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில புதுசா வரப்போற உறவு. அந்த உறவுல தான் இன்னைக்கு பல சிக்கல்கள் இருக்கு. இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்துல பல பிரச்சனைகள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது பொருத்தம் இருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு ஜோதிடர்கிட்ட போகும்போது இதுல ராகு பாக்குது, லக்னத்துல கேது இருக்கு, 2ல செவ்வாய் இருக்கு, 4ல கேது இருக்கு, 8ல கேது இருக்கு, மாங்கல்ய தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, உணர்ப்பு தோஷம் இருக்கு, இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போறாங்க. இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியான வயசுல நடக்காம தாமதமா தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு 35 வயசு, 40, 45 வயசு கடந்தும் கூட இன்ன வரைக்கும் சரியான ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்காங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வர்றது என்ன? நம்ம கர்மா அடிப்படையில அப்படின்னா, ஒவ்வொருவருக்குமே தனித்துவமான கர்மா இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த கர்மா அடிப்படையில நமக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறதும் கண்டிப்பா நிர்ணயிக்கப்படும். அதை நாம தான் எடுக்கணும். அதை நாம தான் முயற்சி பண்ணி அதுக்கான முடிவுகளை எடுக்கணும். அதற்கு நாம தான் முடிவு எடுக்கணும். அப்ப அந்த முடிவு எடுக்கிறதுல தான் இங்க 1008 பிரச்சனைகள் இருக்கு. இப்படி இருந்தா சேர்க்கக்கூடாது, அப்படி இருந்தா சேர்க்கக்கூடாது. இந்த ஜாதகத்துக்கு இதை தான் சேர்க்கணும். செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்துக்கு தான் சேர்க்கணும். இப்படி எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ். பாவம் என்னதாங்க பண்ணுவாங்க? பசங்களா இருக்கட்டும் சரி, பொண்ணுங்களா இருக்கட்டும். பெத்த அப்பா அம்மாவாவது சரியா முடிவு எடுக்கிறாங்களா? யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், உடனே அதை நம்பிடுறது. ஐயோ அப்படி ஆயிடும், ஐயோ இப்படி ஆயிடும். ஆயில நட்சத்திரம் கட்டக்கூடாதான், மக நட்சத்திரத்துல கட்டக்கூடாதான். இன்னும் என்னென்னமோ நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏன் அவங்களுக்கு எல்லாம் கல்யாணமே ஆகாதா? இந்த ஆயில நட்சத்திரத்திலயோ மூல நட்சத்திரத்திலயோ பிறந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணமே ஆகலையா? இல்ல கல்யாணம் ஆனவங்க எல்லாம் நல்லாவே வாழலையா? எவ்வளவு பேர் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இந்த கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தா கேட்டவங்களை அடிக்குமா? மூல நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணா மூலையில உட்காந்துவாங்க. ஆயில நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாதுங்க. என்ன இதெல்லாம்? ம்? ஆனா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு இன்னார்தான் கணவனாவோ மனைவியாவோ வருவாங்க அப்படிங்கிற கர்ம தொடர்பு இருக்கு. அந்த பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, அவங்க ஜாதகத்துல கட்டாயமா இந்த காம்பினேஷன் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம 2 பேரும் திருமணம் பண்ணவே முடியாது. இப்படி இருந்தாதான் திருமணம் பண்ணணும்னு சொல்லல. உங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கு, அவங்க தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வழிகாட்டுதல் சொல்லுங்க. ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கும் இல்லைங்களா? அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால ஒரு 3 நட்சத்திரங்களை எடுக்கும். அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரம், ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரம், பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரம். மெயினா பாருங்க, இதுல ஆயில்யம் நட்சத்திரம் வரும். இந்த 3 நட்சத்திரங்களுமே ஒரே கர்ம தொடர்பு கொண்ட வரன்கள் தான் அமையும். அது என்ன கர்ம பதிவு தெரியுங்களா? ஒண்ணு சுக்கிரன் கர்மா சார்ந்த வரன், இன்னொன்னு சனி கர்மா சார்ந்த வரன். இந்த 2 கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன தெரியுங்களா? திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம், சித்திரை அப்படிங்கிற நட்சத்திரம், திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரம். சனியினுடைய கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள் தான் இந்த ஆயில்யம், அஸ்வினி, பூராடம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் வரன்களா அமைய போற கர்ம தொடர்பு கொண்ட நட்சத்திரங்கள். இது எப்படியெல்லாம் காம்பினேஷன்ல வரும் தெரியுங்களா? உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி அல்லது சந்திரன், இந்த 3 பேரும் நான் மேற்சொன்ன இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கலாம். அல்லது உங்களுடைய 7ஆம் அதிபதி இருக்கும், அல்லது உங்கள் காரக கிரகம் கட்டாயம் இருக்குங்க. செக் பண்ணி பாருங்க. இதுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கட்டாயமா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 6ஆம் பாவம்,
இது மூணும் சம்பந்தப்படும். லக்னாதிபதி 3ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ இருக்கிறது, 3ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறது, 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறது, அல்லது 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து லக்னத்துல இருக்கிறது. சரிங்களா? இல்ல 3ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கு, அல்லது லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கு, அல்லது உங்க லக்னம் மீன ராசியா, உங்க லக்னம் மிதுன ராசியாவோ அல்லது லக்னமாவோ இருக்கலாம், அல்லது உங்க லக்னம் அல்லது ராசி கன்னியா இருக்கும், அல்லது உங்க லக்னாதிபதி 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி மிதுன வீட்டோடையோ கன்னி வீட்டோடையோ சம்பந்தப்படும். இல்லைன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து 3ஆம் பாவம் 6ஆம் பாவம் மிதுனம் கன்னி லக்னம் இந்த 3லயும் சம்பந்தப்படாம உங்களுக்கு உங்களுடைய கணவனுடைய ஜாதகமோ அல்லது உங்களுடைய மனைவியுடைய ஜாதகமோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பாவச்சேர்க்கையோ கிரகச்சேர்க்கையோ இருக்கும். சரி, பாவச்சேர்க்கையே சொல்லியாச்சு. கிரகச்சேர்க்கை என்ன? உங்க லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியா எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தையும் சேர்த்துக்கோங்க, கூட புதனை சேர்த்துக்கோங்க. உங்க லக்னம் எதுவோ அந்த லக்ன அதிபதி மேஷ லக்னமா இருக்குது அப்படின்னா செவ்வாய். இப்ப உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தையே எடுத்துக்கோங்க, ஏன்னா காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு, உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப எளிதா இருக்கு. இப்போ காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு மேஷம், 3ஆம் வீடு மிதுனம், 6ஆம் வீடு கன்னி. இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஒரே ஆள் தான் அதிபதி. யாருன்னு பார்த்தா புதன். ஒண்ணு 3ஆ வராரு, இன்னொன்னு 6ஆ வராரு. நமக்கு தேவை என்ன? இந்த 3 நட்சத்திரங்கள்ல பிறந்துட்டாங்க. லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ 7ஆம் அதிபதியோ போய் அஸ்வினிலேயோ ஆயில்யத்திலயோ பூராடத்திலயோ நின்றுட்டாங்க. சரி, இவங்களுக்கு ஒரு வரன் தேடணும். எந்த வரன் வந்தா நாம அதை சரின்னு நாம அக்செப்ட் பண்ணலாம், அதை தேர்ந்தெடுக்கிற முடிவுக்கு நாம வரணும் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம ஜாதகத்துக்கு இந்த நட்சத்திரங்களுக்கு சரியான கர்ம தொடர்பு கொண்ட நட்சத்திரங்கள் சனியினுடைய கர்மாவும் சுக்கிரனுடைய கர்மாவும் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ மேஷ லக்னத்திலேயோ அல்லது மேஷ ராசியிலேயோ அஸ்வினி சம்பந்தப்படுது, மேஷ ராசியிலேயோ அல்லது மேஷ லக்னத்திலேயோ பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்துல நிக்குது அப்படிங்கிறப்போ நாம இந்த காம்பினேஷனை நமக்கு வரக்கூடிய ஜாதகங்கள்ல இருந்து அனலைஸ் பண்ணி எடுக்கப்போம், ஒரு முடிவுக்கு வரப்போறோம். அப்படிங்கிறப்ப லக்னாதிபதியாகிய செவ்வாய், 3ஆம் அதிபதியும் புதன், 6ஆம் அதிபதியும் புதன் அப்படிங்கிறப்போ இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை இருந்தாலே அந்த ஜாதகத்தை நம்ம இணைக்கலாம்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இந்த புதன் போய் லக்னத்துல உட்கார்றாரு அப்படின்னாலும் புதன் சனியினுடைய கர்மாவை கொடுத்துருவார? அவர் 6ஆம் அதிபதி வேற. சனியினுடைய கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமும் புதன் தான். அப்ப புதன் போய் லக்னத்துல உட்கார்ந்தாலுமே சனியினுடைய கர்மாவும் மேஷ லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாகவும் அவராகவே இருக்கிறதுனால சுக்கிரனுடைய கர்மாவையும் ஒரே காம்பினேஷன்லயே முடிஞ்சது. இப்ப இந்த லக்னாதிபதியும் புதனும் இல்ல லக்னாதிபதி போய் 3ல நின்னாலும் சரி, மிதுனத்துல நின்னாலும் கன்னியில நின்னாலுமே இதே கணக்கு தான். அல்லது இந்த செவ்வாய் இருக்காரு இல்லையா லக்னாதிபதி, இந்த லக்னாதிபதி புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்குல்ல, ஆயில்யம் கேட்டை ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்கள்ல நிக்கிறாங்க அப்படின்னா 3ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் அதிபதி யாரு? புதன் தானே. அப்ப 3ஆம் அதிபதியோட 6ஆம் அதிபதியோட சாரத்துல நிக்கிறாரா? வந்துருச்சா 3ஆம் பாவம் 6ஆம் பாவம்? இந்த காம்பினேஷன், இந்த சேர்க்கை அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுடைய ஜாதகத்துல இல்லாம உங்களுக்கு கணவனோ மனைவியோ அமையாது. நீங்க ஒரு ஜாதகம் வருது, நம்ம அதை பாக்குறோம், நமக்கு ஒரு வரன் தேடி வருது, அதுல நம்மளுடைய நட்சத்திரங்களை பாக்குறோம், நம்மளுடைய நட்சத்திரங்கள் இந்த கர்மாவை சார்ந்து இருக்கு, இந்த கர்மாவுக்கு என்னென்ன கர்மா தொடர்பு உள்ள நட்சத்திரங்கள் பொருத்தம் அப்படின்னு பாக்குறோம். இந்த காம்பினேஷன்லாம் இருக்கு, சரின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது? சொல்லுங்க, பாத்துக்கிட்டு இருக்க நீங்க தான் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேங்க, அஸ்வினி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் கொண்டவங்க ராசியா இருக்கலாம், லக்னமா இருக்கலாம், லக்னாதிபதி நிற்கலாம், 7ஆம் அதிபதி நிற்கலாம். அவங்களுக்கு நான் சொன்ன இந்த 6 நட்சத்திரங்கள் திருவாதிரை, சித்திரை, திருவோணம்,
புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த 6 நட்சத்திரமும் ஒண்ணு லக்ன புள்ளியா இருக்கலாம், லக்னாதிபதியா இருக்கலாம், சந்திரன் நிம்மதா இருக்கலாம், 7ஆம் அதிபதி. உங்களுக்கு வேணும்னா இன்னொன்னு கூட சொல்லலாம். காரக கிரகம் செவ்வாய் அல்லது சுக்கிரன். ஆண் ஜாதகத்துல சுக்கிரனும், பெண் ஜாதகத்துல செவ்வாயும். இந்த 4 பேரும் இந்த 6 நட்சத்திரங்கள்ல நின்னாலே போதும். நீங்க தாராளமா அந்த ஜாதகத்தை சேர்க்கலாம்னு நான் சொல்றேன். ஆனா நாம என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? இதையும் பார்க்கறது. ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு முதல்ல பழகணும். ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ரொம்ப நம்பிக்கையோட அதை அணுகணும். இப்ப நாங்க சொல்றோம் கர்மாவில இருந்து இந்த கர்மா தொடர்பு இருக்கு. இந்த கர்மா தொடர்பு கண்டிப்பா நல்லா இருக்கும். பிரச்சனை கிடையாது. சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். கர்மா வழி நடக்கிறது நடக்கதான் போகுது. அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்களாலையும் மாத்த முடியாது, என்னாலையும் மாத்த முடியாது. நம்மளை படைச்சா கடவுளாலையும் கர்மாங்கிறத அனுபவிக்க தான் போகும் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறப்போ கர்மாவோட தொடர்புடைய நட்சத்திரங்களை இணைச்சா என்ன? அப்படி இணைக்கிறதுனால என்ன ஆயிடும்? உங்களுக்கு நடக்கிற நன்மையும் தீமையும் நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து விளையிறது தானே தவிர புதுசா வேற எதுவும் மறந்து கிடையாது. இன்னைக்கு நான் ஒருத்தண்ட வம்பு இருக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நான் அடிக்க நிக்கிறேன் அப்படின்னா இது நான் இன்னைக்கு செஞ்ச செயல், இன்னைக்கு செஞ்ச கர்மா. நாளைக்கு அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ண வரான்னா அது நான் ஏற்படுத்துற செயல், அதனால ஏற்படுற விளைவு. அதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். சரிங்களா? ஆனா அந்த கர்மா சொல்றதையும் கேட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போய் அப்புறம் பொருத்தம் பாக்குறேன்னு 10, 15 பொருத்தம் பாக்குறேன்னு அங்கேயும் கொடுத்துட்டு அங்க அவன் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டான்னா போதும், அதை உடனே ரிஜெக்ட் பண்ணிடுது. ஏங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை இருந்தாதான் அதுல இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அந்த வாழ்க்கையில 2 பேரை இறக்குறீங்க அப்படின்னா அந்த 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு கம்மியா பிடிச்சிருக்கலாம். இந்த 2த்தையும் ஈக்குவல் பண்றது தாங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது. எல்லாமே சரியா இருந்தாதான் நான் திருமணம் பண்ணுவேன்னா அப்படி நீங்க பார்த்து சேர்த்து வச்ச எத்தனை கல்யாணம் இன்னைய வரைக்கும் ஜெயிச்சிருக்கு? எவ்வளவோ பாக்குறோம். லாஸ்டா நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் கூட 10 பொருத்தம் இருக்குங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ 10 பொருத்தத்தை பார்த்துக்கோங்க. நீங்க இதுல இந்த நட்சத்திரங்கள் சேர்க்க இருந்துச்சுன்னா சேருங்க. நீங்க பொருத்தம் பார்த்துக்கோங்க, பார்த்துக்காம போங்க. அது உங்களுடைய அதுக்குள்ள நான் தலையிட வரல. நீங்க முடிவெடுக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன். இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க முடிவெடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதை நீங்க நம்பி அந்த முடிவுக்கு நீங்க எடுக்கிறதுக்கு அந்த முடிவை எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படிங்கறத நீங்க தான் கேட்டு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சொல்லிட்டேன். அதுல சரியான முடிவு எடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதை நான் உங்க கையில. சரிதானே? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்துல என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் மக்களாகிய நீங்களே சொல்லுங்க. இந்த வீடியோவை அடுத்தடுத்து பார்க்க போறவங்களுக்கும் அது கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தருணத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.